தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம். ரிப்பன் பில்டிங்ல அவ்வளோ பேர் வந்து போராட்டம் நடத்துனாங்க. அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடிய அமைச்சர் போய் பாக்குறதுக்கு பதிலா நம்ம சேகர் பாபு ஐயா போய் பார்த்திருக்காரு. என்ன காரணம் சொல்லி கேட்டா, வட சென்னைக்கு அவர் தான் டான்ல, அப்ப அவர் தான் போய் பாப்பாரு அப்படின்ற ஒரு காரணத்தை வேற சொல்லுவாங்க. நாங்க சொல்லல, அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா சமாளிக்கணும்ல, அப்படிதான் சொல்லிட்டு அவர் போய் பார்த்தாரு. அங்க இருக்கக்கூடிய மக்களும் இவருடைய பேச்சை கேட்டுட்டு, அதாவது இவருடைய மிரட்டலை கேட்டுட்டு எந்திரிச்சு போற மாதிரி ஒரு நிலைமை ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாம, என்னங்க இந்த மாதிரி நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஊடக தரப்புல இருந்து ஒருத்தர் கேள்வி கேட்கும் போது அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அங்கேயும் மிரட்டி இருக்காருங்க. நீ யாருப்பா, நீ எந்த மீடியாப்பா, நீ எந்த துறையில இருந்து வர, உனக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, நான் வந்து பத்திரிகையாளர்களுக்கு தான் பதில் சொல்ல போறேன், உனக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் கேமரா ஆன்ல இருக்குன்னு தெரிஞ்சும் அங்க வந்து மிரட்டல போட்டிருக்காரு. நீங்க எந்த பிரஸ்? அப்படிலாம் பத்திரிகையால் தான் நான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல. பத்திரிகையால் தான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல. இந்த சம்பவங்கள் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய சம்பவங்கள் திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா இந்த 2021 இருந்து 2025 இப்ப வரைக்குமே சேகர் பாபு ஐயா அவர்கள் அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க.